அது ஃபைனல் கிடையாது. இப்போ மேடம் வந்துட்டு அது தவறு இந்த கீழ் கோர்ட்ல இல்ல வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீசர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு முடிவெடுத்தா அது ஃபைனல் முடிவே கிடையாது. அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சிபிஐ வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் வேணும், அல்ல எனக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு இன்வெஸ்டிகேஷன் வேணும், அல்லது எனக்கு ஒரு கமிஷன் நீதிபதி கொண்ட ஒரு கமிஷன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு விசாரணை வேணும் அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமா கோர்ட்ல வந்துட்டு அதுக்காக ஒரு மறு விசாரணைக்காக அவங்க வந்து நியமிக்கலாம். கமிஷன் போடலாம், இல்லை சிபிஐ என்கொயரி போடலாம், இல்லை இது வந்து ஃபைனல் கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு விசாரணை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது முடிவெடுத்தாங்கன்னா அது ஃபைனல் கிடையாது. அப்புறம் எதுக்கு உச்ச நீதிமன்றம்லாம் இருக்குது? அத்தனை அத்தனை நீதிமன்றம் எதுக்கு இருக்குது? கீழ்கோர்ட்லேயே வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அப்பீலுக்கு வந்துட்டு மேல் கோர்ட்லாம் எதுக்கு இருக்குது? அதனால் நிறைய வாய்ப்பு இருக்குது. மேடம் வந்து நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய அவங்க இன்னும் மேலே அப்பீல் போகலாம், இல்லை வந்துட்டு வேற எனக்கு மறு விசாரணை வேணும்னு கேட்கலாம். ஈவன் நம்மளுடைய சிஎம் தான் நமக்கு ஹோம் மினிஸ்டர், அவங்க நமக்கு ஐஏஎஸ் இருக்காங்க, ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க, ஈவன் டிஜிபி கூட அதை மறு விசாரணை பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். அதனால் இது வந்து ஃபைனல் கிடையாது.